கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என்னை சுமந்து கொண்ட கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபையே 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 ஆனாத நல்ல கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என்னை உருவாக்கிய கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாதையிலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
என்னை பலப்படுத்திய கிருபை இது. பலவீன நேரங்களெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உமது கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உமது கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உமது கிருபைதான் என்னை நடத்துகின்றது. காலைதோறும் இருக்கிறது. காலைதோறும் ஒவ்வொரு காலையிலும் புதிய திருவிய சத்தனம் பாதபடியை தாழ்த்துவோமா, அவரை உயர்த்தி கனப்படுத்தி மகிழ்வோமா. தேவனுடைய திருவினாலே நிரப்பப்பட்டு சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போமா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரை கண்களை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை அன்பின் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், நல்லவரே.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமானவர். இதுவரை எங்கள் நடத்தினீர்கள். எல்லா தேவைகளையும் நன்றி சொன்ன வாழ என்பலன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரன்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை
அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தில் பணிந்து நிற்க பார்க்கிறேன். நான் கடவுளை சக்தி கொண்டு கூடியேன். கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நான் கடவுளை சக்தி கொண்டு கூடியேன். கண்மணி போல் என்னை பிரவேசிக்க வந்து ஆராதிக்க வந்தோ
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க முக்கியமானாலும் தாழ்வானாலும் முக்கியமானாலும் தாழ்வானாலும் Thank you.
சமூகத்தில் மகிழக்கூடியான கிருக்கையை தந்த நடத்தும் ஒரு காரியம் தேவ தூதர்கள் ஓயாமல் ஆராதிக்கிற ஆராதனைகள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற மனமகிழ்ச்சிக்காக கொடுத்த மகிமையின் பிரசனத்திற்காக சமூகத்திலிருந்து எங்கள் தேசத்திற்காக நம்ம செல்கிறோம். தேசம் சீர்படும், ஜனங்கள் மேன்மை அடையும், ஒரு மனுஷன் கெட்டுப் போகாமல் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால் தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக அந்த பக்தியில வளர்ந்து நல்லொழுக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கும் எப்பவும் சமாதானம் நிறைந்த ஒரு நிலையில ஜனங்கள் காணப்படுவதற்கும் இவர்களை ரட்சித்து வழிநடத்தும் எங்கள் தேசம் மேன்மையாக கொள்ளை நோய்களுக்கு விளைவிக்காக பஞ்சங்களுக்கும் ஆண்டவரே இயற்கையின் சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் விளைவிக்காக தீராத வியாதிகள் நீங்க பற்பல நிலைகளிலே வியாதிஸ்தர்களாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை குணப்படுத்தி ஆசைப்படுத்தீராக. பகலிலே வெயிலாகி இரவிலே நிலவாகி அவனை சேதப்படுத்துவதில் என்ற வார்த்தை நிறைவேற்று. மக்கினி ஸ்தம்பத்தில இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தது மேக ஸ்தம்பமாய் காத்தவர் எங்களையும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் உண்டாக்க வழிநடத்தும் ஆசைப்படி தருகிறோம். இயேசு கிறிஸ்தன் பெயரில் நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நடத்தினார். ஆமென். சங்கீத 61 Amen.
இறுதியில சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் துணியும் போது பூமியின் கடாந்திரத்தில் உம்மை நோக்குகிறேன். எனக்கு உயரமான கன்மலையில் நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருக்கு எதிரே பலத்த துருவமாய் இருந்தேன். நான் உன்னுடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குகிறேன். அது சேட்டைகளின் மறைவிலே வந்து அடைக்கிறேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களிலே நாட்களுக்கு வருஷங்கள் தலைமுறை தலைமுறைக்கு அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தைரியம் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் இந்த பொருட்களை நான் செலுத்தும்படியாகும் ஒரு நாமத்தை ஒன்னிலிருந்து 3 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு விண்ணப்பத்தை கவனியும். இருவரின் உயிரோடு பூமியின் கிடையாதிருக்கிறது. எட்டாத உயரமான கண்மலை அடைக்கலமும் சக்தியும் துணியுமாயிருந்தேன். வார்த்தையில உற்சாகமா கரங்கள் சேர்த்து நம்ம நாட்களில நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 61 அதிகாரம் 2ஆம் வசனம் தான் இந்த நாட்டில் நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, தாவீதுதான் இந்த அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரங்கள், துன்பங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் அவர் இடத்துல சொல்லுகிறார். என் இருதயம் தொய்யும் போது உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் சரி, யாருதான் அவர் நோக்கி இருக்கிறாங்க? தேவனை தான் அவர் நோக்கி இருக்கிறார். அவருக்கு வராத பிரச்சனையே கிடையாது. எவ்வளவோ போராட்டங்கள் ஆனாலும் தன் இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு தன்னுடைய நம்பிக்கையை அவர் தேவன் பேரில் இருக்கிறார் என்று வேத வசனத்துல சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் எவ்வளவோ இருந்தாலும் நம்ம இருதயம் தொய்ந்து போகும் போதெல்லாம் நம்ம யார்கிட்டங்க நம்ம ஆறுதல் அடைகிறோம்? யார்கிட்ட நம்ம ஆறுதல் அடைகிறவர்களா இருக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது தேவனையே தன் இருதயத்தில் வைத்தபடியால் தான் எப்பேற்பட்ட போராட்டத்தின் வழியாய் அவர் கடந்து போனாலும் தேவனை நோக்கி தன் நம்பிக்கையாய் அவர் வைத்தபடியால் தான் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் நம்முடைய இருதயம் சோர்ந்து போன்ற நிலையில இருக்கும் பொழுது நம்ம யாரை சார்ந்து கொள்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை சார்ந்தவர்களாய் காணப்படுகிறோமா, இல்ல மற்றவர்களை நாம் சார்ந்தவர்களாய் காணப்படுகிறோமா? எப்போ நம்முடைய இருதயம் தோய்ந்து போகிறது? தேவனை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மாறுதலாய் நடக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன பண்ணுதுங்க? சோர்ந்து போதா இல்லையா? சோர்ந்து போதா இல்ல பலனா இருக்கா? நம்ம எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை முன்வைத்து நம்ம எல்லாமே செய்யறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில மேலும் மேலும் அடிகளா இருக்கிறது, பிரச்சனைகளா இருக்கிறது, போராட்டங்களா இருக்குதுன்னா அப்ப நம்ம இறுதி என்ன பண்ணுங்க?
சோர்ந்து போகும்ல, அப்ப சோர்ந்து போகும்போது எங்க நேரா நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வந்து நம்ம உட்காருவோமா? இல்ல. வேதனைகள் இருக்கும், ஆனாலும் அந்த வாய் என்ன பண்ணும்? அடங்கவே அடங்காது. எவ்வளவு வாய் நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வி மொத்தமா என்ன பண்ணிடுவோம்? அந்த நிமிஷத்துல கேட்டு முடிச்சிடுவோம். ஆமா தானே? ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனா தாவீது எப்பேற்பட்ட நெருக்கத்திலும் தன் நம்பிக்கை தேவன்தான் என்று வைத்து அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில உன் நம்பிக்கையை நீ யார் மேல வைத்திருக்கிற? நீ தேவனையே சார்ந்து இருக்கிறாயா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறதுங்க? இந்த இடத்துல யாரை குறிப்பிடுகிறது வேதம்? எசேக்கியாக்கு என்னங்க பிரச்சனை? அவர் என்ன பண்றாரு? வியாதிப்படுகிறாரு. அத வேதம் சொல்லுகிறது. அவருக்கு என்ன? கேன்சர் வியாதி இல்லையா? அவர் எப்படி இருந்தாரு? தேவனுக்குள்ள பயபக்தி உள்ளவராய் இருந்தார் இல்லையா? வேதம் அவரை பற்றி எப்படிங்க சொல்லுது? நன்மையா தான் சொல்லியிருக்குது இல்லையா? ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில என்னங்க வந்தது? இப்ப வரைக்கும் கேன்சருக்கு என்ன பண்ண முடியல? மருந்து கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்கும் அதை என்ன பண்றது? தொடர்ந்து கொண்டுதான் வருது. அப்ப அந்த நாட்களில் இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இல்ல. அவருக்குன்னு அநேக பொறுப்பு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறவராய் காணப்பட்டாரு. ஆனாலும் தேவனுடைய மனுஷன் வந்து நீ என்ன பண்ண, உன் நாட்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளாக கடந்து வரும்பொழுது அவர் என்னங்க பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல தன் கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்துல அவர் ஊற்றினார் இல்லையா? ஆண்டவர் அந்த கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டாரா? உடனே என்ன ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக இப்படி இருந்தனே, நான் அப்படி இருந்தனே, எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வியாதியை நீங்க அனுமதிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு வேதம் போட்டிருக்கா? இல்ல. ஒரே ஒரு தீர்வு யாரு? தன்னுடைய வியாதியை மாற்றுகிறவர் யாரு? தன்னுடைய ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணுகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அறிந்தபடியால் தான் தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக கடந்து வந்த அடுத்த நிமிடமே தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையாங்க? கேட்டாரா? இப்ப எசேக்கியாவுடைய வேண்டுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவருக்கு எத்தனை வருடங்களை ஆண்டவர் கொடுத்தாருங்க? 15 வருடம் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப எசேக்கியாவுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார்னா நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பார், கட்டாயமா கேட்பார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன பண்ணல? இல்ல. அதனால்தான் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை விட்டுடுறோம். மனுஷர்களை நோக்கி நம்ம என்ன பண்றோம்? காண்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவர் சபைக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் வரல, ஊழியக்கார் கேட்பார், என்னம்மா சபைக்கு வரல? இல்லை பிரச்சனை பாஸ்டர், அதனால நான் கொஞ்சம் என்ன பண்ணியிருந்தேன், ஊர் வரைக்கும் போயிருந்தேன். ஏன் வரல? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகம் தெரியும், இன்னைக்கு ஆண்டவருடைய நாட்கள் தெரியும். இந்த பிரச்சனைகளோட ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? பெரியவரா இருக்கிறாரா இல்லையா? ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீ தேடு, எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கப்படும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேட மாட்டேன், ஃபர்ஸ்ட் முதல்ல மற்றவங்களை தேடிட்டு அடுத்ததான் நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை தேடுவேன். ஆனா எனக்கு எல்லாமே என்ன பண்ணணும்? கிடைக்கணும். அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். பாருங்க, ஆதி காலத்துல சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், சிறு பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிறு பிள்ளைகள் ரொம்ப குழந்தைகள், அவங்க ஒரு தவறுகளை செய்யும் பொழுது ஒரு தாய் தகப்பனாகி நாம் என்ன பண்றோம்? அவங்கள கண்டிக்கிறோம், வார்த்தைகளால கண்டிக்கிறோம், அடிகளினால என்ன பண்றோம்? கண்டிக்கிறோம். ஆனாலும் அந்த பிள்ளைகள் ஆறுதலை யாருக்கிட்டங்க தேடுவாங்க? அடிச்சவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க? தேடுறாங்களே இல்லையா? நீங்க தான் நீ அடிச்சீங்கல்ல அப்படின்னு சொல்லி போதா? என்னதான் நம்ம அடிச்சாலும் அந்த ஆறுதலை யாரிடத்துல அந்த பிள்ளைகள் தேடுது?
பெற்றோர்கள் இடத்துல தான், இல்லையா? இதே வந்து கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களை நம்ம கண்டிக்கும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணோம்? திருப்பிட்டு போகும், இல்லையா? என்ன சொல்லும்? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்லுவாங்க, சொல்றாங்களே இல்லையா? ஏன்? வளர்ந்துட்டாங்களாம். அதே சிறு பிள்ளையா இருக்கும் போது என்ன அடிச்சாலும் அந்த காலிலே மிதிச்சாலும் காலை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, இல்லையா? நம்ம கூட ஆரம்ப நாட்களில எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஏன்? அவர்தான் எனக்கு, அவர்தான் என்ன நடந்தாலும் எனக்கு யாரு? அவர்தான். ஆனா இதே கொஞ்சம் வளர்ந்துட்டா ஒரு பிரச்சனைகள் வந்துட்ட உடனே என்ன பண்ணுவான்? ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் சபைக்கு வரல? பிரச்சனை பிரதர், ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல, என்ன பண்ண, சபைக்கு வந்து என்ன பண்ண போறோம்? அன்னுடைய வார்த்தை என்ன கேட்க போறோம்? ஆனால் நான் சபைக்கு என்ன பண்ண மாட்டேன். இதுதான் பிள்ளைகளை போலதான் நம்ம இருக்கிறோம், இல்லையா? இப்போ அந்த பிள்ளைகள் மேல நம்ம என்ன பண்றோம்? கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோம். அப்போ மாம்ச பிரகாரமான தாய் தகப்பனா இருக்கிற நம்மளே ஒரு பிள்ளைகள் மேல கரிசனை உள்ளவர்களா இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேணுமோ அதை கட்டாயமா என்ன பண்ணுவாரு? செய்வாரு. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? பொறுமையா காத்து இருக்கணும். எல்லாத்துக்கும் காத்து இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் காத்திருக்கோம்ல. அப்ப ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஏன் நமக்குள்ள ஒரு பொறுமை இல்லை, ஒரு காத்திருப்பது இல்லை? உடனே 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 நடக்கணும், அடுத்த நிமிஷமே நடக்கணும். இல்லைன்னா எனக்கு இந்த சபை வேண்டாம், இந்த ஊழியக்கார் வேண்டாம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ண வேண்டாம். அதனால யாருக்கு என்ன நஷ்டம்? யோபில் சொல்லுது, நீ ஆண்டவரை தேடாம தேவனுடைய சமூகத்துக்கு நீ வராம போனா அதனால ஆண்டவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அதனால நமக்கு தான் நஷ்டம், அதனால நமக்கு தான் என்னது? குறைவுகள் வரும். தேவனுடைய பிள்ளையே, இப்ப எரேமியா 23:3 நாம் வாசிக்கலாமா? மாத்திரமா தேவன் தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இல்ல, எரேமியா 33:3. நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வசனம், இல்லையா? பரலோகத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரிடத்துல நம்ம பேசுறதுக்கு இந்த வேத வசனம் மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க இருக்கிறாங்க? அவர் பரலோகத்துல வீற்றிருக்கிறார், இல்லையா? அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் சின்னதா செய்வேன்னு சொல்லல, நீ கூப்பிட்டா நாளைக்கு பதில் தருவேன்னு சொல்லல. என்னை நோக்கி நீ கூப்பிடு. எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீ உன்னுடைய யார் மேல உன்னுடைய நோக்கம் இருக்கணும்? என்னுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் நினைச்சா எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம யாரை சார்ந்து இருப்போம்? தேவனுடைய பிள்ளையே, தேவனை சார்ந்து தானே இருப்போம், தேவனை சார்ந்து தானே இருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் சார்ந்து இருப்பது இந்த கடைசி நாட்களில இனி வந்து காலம் செல்லாது, தேவனுடைய வருகை மிக சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது, சூழ்நிலைகள் நம்மை காட்டுகிறது. ஆனாலும் இந்த நாட்களில நம்ம என்ன பண்றோம்? இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை தேவன் பேரில வைக்காம பின் மாற்றத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்? கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல அன்னாளை குறித்து சொல்லுகிறது, அவளுடைய துக்கம் சொல்லி முடியாது, அவளுடைய வேதனை சொல்லியே முடியாதது. ஆனாலும் அவள் தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள், இல்லையா? தன்னுடைய வேதனைகள், தன்னுடைய என்னென்ன காரியங்களோ எல்லாவற்றையும் அவர் யாருடைய சமூகத்துல அவ ஊற்றினாங்க? ஆண்டுடைய சமூகத்துல அவ என்ன பண்ணா? ஊற்றினா. ஊற்றிட்டு அவள் வீட்டுக்கு கடந்து போனான்னு வேதம் சொல்லுது. அதோட அவ துக்கமுகமா இருந்தான்னு சொல்லுதா? அதோட அந்த பிரச்சனையை குறித்து அவ பேசிட்டே இருந்தான்னு சொல்லுதா? அதோட அவ கண்ணீர் விட்டு வடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதா? எடுத்து பார்க்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 அவங்களுடைய மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி
உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, அண்ணாள் என்ன பண்ணுகிறாங்க, அவள் போய் மிகவும் மனம் கசந்து அழுதாள். ஏன்னா அவளுடைய வேதனை அவ்வளவா இருக்கிறது இல்லையா. அவளை ஆறுதல் படுத்தினவர்கள, அவளை துக்கப்படுத்தினவர்களா, அவளை காயப்படுத்தினவர்களா அநேக பேர் இருக்கலாம். அதனால அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் அவன் நேரா போய் ஆண்டவருடைய சமூகத்துல தான் அவன் என்ன பண்ணா, ஊற்றுனா. ஆண்டவர் அந்த கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் சிறுமையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, மாற்றி தன் சிறுமையை மாற்றுகிறவர் ஆண்டவர் மாத்திரமே என்று அவர் அறிந்தபடியால் தான் தேவனுடைய சமூகத்தில் அவர் கடந்து போய் தன் இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணா, ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஊற்றி விட்டா. மீண்டும் அவள் என்ன பண்ணல, துக்கமுகமா இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க 1:13 வேதம் சொல்லுகிறது, அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க, தன் இருதயத்துல பேசுனா இல்லையா. தன் இருதயத்துல அவ என்ன பண்ணா, தனக்கு தானே அவ ஆறுதலை என்ன பண்ணா, அவளுக்குள்ளாக அவ சொல்லி கொண்டா இல்லையா. ஆண்டவர் பாருங்க ஒரு பிள்ளை மாத்திரம் இல்ல, அதுக்கடுத்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, 5 பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, யாருக்கு கொடுத்தாருங்க, அண்ணாளுக்கு கொடுத்தாரு. அப்போ இதெல்லாம் எதற்கு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கலாமா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். அப்போ எப்பேற்பட்ட நேரத்திலும் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் தவித்த போது ஆண்டவரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணாங்க, முறையிட்டார்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24 படிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். பாருங்க அது மாத்திரம் அந்த 23 கடைசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் அடிமை தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் என்ன பண்ணுச்சு, எட்டினது. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் யார்கிட்டங்க முறையிட்டாங்க, ஆனால் அவர்கள் முறையிட்ட அதோடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியில் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தபடியால் தான் பலவிதமான அற்புதங்களினால அவர்கள் என்ன பண்ணாரு, அந்த அடிமை தனத்திலிருந்து ஆண்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணாரு, விடுவித்து ஆசீர்வாதத்தின் வழியில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நடத்தினார்கள். ஏன்னா அவருடைய சிறுமையை போக்க ஆண்டவரால தான் முடியும்னு சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, எட்டாத அற்புதங்கள், அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்து அவர்களை அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிலைகள் எல்லாம் மாறுதலா இருக்கலாம், நாம் நினைப்பது எல்லாம் நமக்கு மாறுதலா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிறுத்தும் பொழுது, நாம் நினைக்காததுக்கு, நம்ம எண்ணி முடியாததுக்கு மேலாக பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் என்ன பண்றோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை தான் தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் தூயும் போது நான் உம்மை நோக்கி என்ன பண்ணுவேன், கூப்பிடுவேன்னு சொல்லுவாரு. பாருங்க அவருடைய ஊழியக்காரர் கூட கடந்த வாரத்துல சொன்னாங்க, எனக்கு ரொம்ப இந்த இடம்லாம் வீங்கிட்டு பேச முடியல, நாளைக்கு சபைக்கு போகலாமா வேணாமா. உண்மையாகவே ரொம்ப வீங்கிதான் இருந்துச்சு. சனிக்கிழமை மணிக்கு அவங்க ஒன்றுமே பேசவே இல்லை. நான் நினச்சேன் நாளைக்கு வேறு ஆராதனை இருக்குது, எப்படி இவங்க பேச போகிறாங்க அப்படின்னு தான் மனசில் நினச்சேன், தவிர அவர்கிட்ட நான் கேட்கல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் பார்க்குறேன், பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஆண்டோடைய வார்த்தையை அவ்வளோ வல்லமையாக அவர் பேசுகிறாங்க. வீட்டில் இருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் அவங்க நிற்கும் போது அந்த பலவீனத்தை அவர் என்ன பண்ணலை,
பெருசாவே நினைக்கல. ஏன்னா முழுக்க முழுக்க தேவனுடைய பலத்தினால என்ன பண்ணாரு அவரு? நிரம்பி இருந்தாரு. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, வீட்டுக்கு நீங்க வந்து எதிர்ச்சியா நீங்க வந்தீங்கன்னா அவர் எப்படி இருப்பாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருப்பார், ரொம்ப பலவீனமா தெரிவாரு. நாங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எப்படி இருப்பாரு? சரி, ரொம்ப டயர்டா எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு. நான் சொல்லியிருக்கேன், என்னை பார்த்தா சிரிக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னதுக்காக என்னை பார்த்த உடனே சிரிப்பார் தவிர அவர் எப்பயுமே எப்படி இருப்பாரு? சோர்வு. ஆனா இதே சபைக்கு வந்து அவரை பார்த்தனா எப்படி ஒரு சிங்கத்தை போல அவ்வளோ ஒரு ஒரு பவரா ஒரு எனர்ஜியா, அதை நான் ரொம்ப ஆச்சரியமா நிறைய வாட்டி நினைப்பேன். நானே சொல்லுவேன், வீட்டுக்கு சில நேரத்துல யாராச்சும் அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண வரும்போது வெளியில வரைக்கும் அவருடைய சத்தம் கேட்கும். அந்த அளவு ஆண்டுடைய வார்த்தை அவங்க கிட்ட என்ன பண்ணுவாரு? பைக் விடும் போதே எனக்கு கேட்கும். மற்ற நேரம் பார்க்கும்போது அவர் இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ ஒரு அமைதி அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ தேவனுடைய பலன் எந்த அளவு அவர் என்ன பண்றது? நிரம்பி கொண்டு வருகிறது. எவ்வளவோ பலவீனங்கள், அதை எல்லாவற்றையும் அவர் தனக்குள்ளாக பார்க்காம தன்னை பலப்படுத்துகிற தேவனை அவர் சார்ந்தபடியால் தான் ஆண்டவர் அவர் என்ன பாரு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆனா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க போனாலும் பலனா இருப்போம். ஆண்டோடைய சமூகத்துக்கு வரணும்னா மூஞ்ச பார்க்கணுமே. எங்க இருக்கிற பலவீனமோ எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நமக்கு வரும், இல்லையா? இல்லையா? ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு லீவு தானே, சபைக்கு தானே போகணும் அப்படின்னு நமக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு சோர்வு வந்தது. இது சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா எங்க இருந்து தான் பலன் வருமோ தெரியாது, என்ன வந்துடும். ஆமா, ஏன்னா நம்ம தேவன் மேல அவ்வளோ நம்பிக்கை உடையவர்களாய், தேவனையே நாம் சார்ந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் தான் நம்ம என்ன பண்றோம்? அப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம், இல்லையா? இது ஒரு இயல்பான ஒரு காரியம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி வேதத்துல பல பல உதாரணங்களை வேதம் சொல்லுகிறது, இல்லையா? ஆகார் கூட என்ன பண்றாங்க? ஒரு யாருமற்ற நிலை, ஒரு வெறுமை, ஒரு வனாந்தரம், அந்த நிலையில தனக்கு உதவி செய்ய ஒருவரும் கிடையாது. தனக்கு சொந்தம்னா தன்னுடைய மகன் தான். அந்த மகன் மரித்து போகிற நிலையில கூட அவள் என்ன பண்ணா? தன் கண்ணீரை ஆண்டவருக்கு முன்பாக வடித்தா. அந்த வனாந்திரத்துல யாருக்குமே கேட்காத சத்தம் ஆண்டவருக்கு கேட்டுச்சா இல்லையா? அந்த பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு. உடனே ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சா இல்லையா? அப்போ நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உதாரணம் யாருமே சொல்ல வேண்டாம், நமக்கு தாவீதே நம்ம சொல்லலாம், இல்லையா? அதனால்தான் சங்கீத பகுதியில முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில அவர் கடந்து வந்தாரோ அந்த நிலையிலும் அவர் ஆண்டவரை தனக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாரு? வைத்திருக்கிறபடியால் தான் அவர் எந்த நிலையிலும் அவர் அசைக்கப்படவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் என் இருதயம் தோயும் பொழுதெல்லாம், நான் எந்த இடங்களில் இருந்தாலும் சரி, நான் தேவனை நோக்கி சத்தமிட்டு என்ன பண்ணுவேன்? அவரை நாம் கூப்பிடும் போது தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் பல எதிர்பார்ப்புகளோடு, பல தேவைகளோடு, பல பலவீனங்களோடு நம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் முகத்தை அல்ல, தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணுவதில்லை, அதே பலவீனத்தோடு அதே பிரச்சனையோடு நம்மளை என்ன பண்ண மாட்டார்? அவரு விடுகிறவரே அல்ல. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில நாம் தேவனை தன் நம்பிக்கையாய் வைத்து இந்த நாட்களில தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படும் போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். சங்கீத பகுதியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பேசுனாங்க? எத்தனை பேர் தோய்ந்து போய் வந்திருக்கிறீங்க? உற்சாகமாக இருந்துக்கிறீங்களா? நினச்சி பார்த்தா உக்காந்த இடத்துலேருந்து ஏஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு பலவீனம் தாக்கு. எல்லாம் நம்ம தலையில் வந்து உக்காந்தா மாதிரி இருக்கு. பாரம் எப்படி இருக்க? என்னதான் நீ சந்தோஷமாயிருன்னு சொன்னாலும்